இவருடைய கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் வந்து நம்மள்ட்ட கடன் கேட்கிறார். காசு இருந்தா கடன் கொடுக்க விரும்பினா கொடுப்போம், அல்லது காசு இல்ல அல்ல கொடுக்க விரும்பல என்ன செய்வோம், இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி என்கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல காசு இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு 5 நகை இருந்தா கொடுங்க, காசு தர வேணாம், நகையை நான் திருப்பி தந்துடுறேன், இந்த நகையை கொண்டு போய் நான் வந்து பேங்க்ல வச்சு கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கொடுக்கலாமான்னு கேட்கிறார். கேள்வி என்னது, அவர் ரூபாயா கடன் கேட்டா ரூபாயா கொடுத்துருவோம், அது பெரிய விஷயம். இவர் என்ன செய்யறாருன்னா, நம்மள்ட்ட இருக்கிற நகையவே கடன் கேட்கிறாரு. நகையை கடன் கேட்கும் போது எப்படி கேட்கலாம், நகையை கடன் வாங்கிட்டு போய் நான் வித்துட்டு அப்படி கேட்டா கொடுக்கலாம். உங்க நகையை தாங்க, 5 பவுன் நகையை கொடுத்தீங்கன்னா அதை வித்துட்டு என் தேவையை பூர்த்தி ஆக்கிட்டு உங்களுக்கு திருப்பி தரும் போது அதே 5 பவுன் நகையை வந்து உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் இப்படி கேட்டாரையானால் இதுல மார்க் ரீதியா எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்ல. அவர் எப்படி கேட்கிறாரு தெரியுமா, உங்க இதே பொருள் இதே டிட்டோ உங்க அந்த பொருளைய நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். எப்படி திருப்பி தருவேன் கேட்டா, இதை நான் அடமானம் தான் வைக்க போறேன், உங்களுக்கு தான் கடன் தர முடியலங்கிறீங்க. கடன் தர முடியலன்னு சொன்னா அந்த நகையை கொண்டே வைத்து நான் என்ன செய்யறேன், மார்வாடி கடையில வைத்து பேங்க்ல வைத்து நான் வட்டிக்கு நான் வாங்கி நான் தேவையை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் வட்டி வாங்குறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட திருப்பி நான் தந்துட போறேன். இப்படி கேட்டால் கொடுக்கலாமான்னு கேட்கிற, கொடுக்க கூடாது. ஏன்னு கேட்டா, தெரிஞ்சுக்க அவர் கேட்கிற வட்டிக்கு தான் உங்க பொருளை வட்டிக்கு துணை செய்வதற்கு கேட்கிறார். வட்டிக்கு உதவி செய்யறவன்னு வட்டிக்கு தொடர்புள்ள ஆளா போயிடுறான்ல, அவர் வித்துட்டு வாங்குறேன்னு கேட்டா நீ தாராளமா கொடுக்கலாம். உங்க 5 பவுன் நகையை தாங்க, அதை வித்துட்டு என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறேன், பிறகு இதே தரத்துல உள்ள 5 பவுன் தங்கத்தை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் அப்படி கேட்டா தங்கத்தை நீங்க தாராளமா கொடுக்கலாம். இவர் கூட அப்படி கேட்கவே இல்லை. ஏன்னு கேட்டா அந்த நகையை அவர் ஒன்றும் செய்ய போறது இல்லை, இதே நகை திருப்பி தர போறேங்கிறாரு. அப்படி தருவதா இருந்தால் அவர் விற்க போறது இல்லை, அவர் யூஸ் பண்ண போறது இல்லை. அவர் என்ன செய்யறாரு, அப்படியே கொண்டே வங்கியில் கொண்டே வைத்து விட்டு அல்லது வட்டி கடையில வைத்து விட்டு வட்டிக்கு கடன் வாங்குறார். உங்க நகையை வைத்து கடன் வாங்குகிறார். அப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, தெரிஞ்சு உங்க நகையைத்தான் வைத்து ஒரு வட்டி வாங்க போறாருன்னு அடமானம் வைக்க போறாருன்னு தெரிஞ்சா அப்ப அந்த தீமைக்கு நீங்க துணை செய்யற மாதிரி ஆகுதா இல்லையா? அதுக்கு நான் தர முடியாது. வங்கியில கொண்டு போய் வட்டிக்கு வச்சு துணை செய்வதற்கு நான் தயாரா இல்லை, வட்டியை நானும் வாங்க மாட்டேன், அடுத்தவர் வட்டி வாங்க நான் துணை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர அது கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா என்ன வரும், அவர் வட்டி வாங்குவதற்கு நீங்கள் துணை செய்தீர்கள், அதுக்கு என்ன கொஸ்டின் அல்லாட்ட வருமோ கண்டிப்பா எல்லாம் கேட்பான்ல, நான் தடுத்திருக்கிறேன்ல, தடுத்திருக்கிற ஒரு காரியத்துக்கு நீ ஏன் உதவி செஞ்ச அப்படின்னு கேட்பான். அது மாதிரி நம்ம அந்த நகையை வந்து கொடுக்கறது கூடாது. இதுதான் அதுக்குரிய ஒரு பதில்.